கருப்பு கொடி போராட்டம் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த சாராய விஷயத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயத்துக்கும் எடுக்கணும், கையில் எடுக்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலை சொன்னதும் கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு மிக சரியான பாதையில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதாவது 2026 இலக்கை நீங்கள் விட்டுடுங்க, அது ரொம்ப தூரம் இருக்குது. 2013க்கு அப்புறமா என்னன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோ இல்லைன்னா வேறு ஏதாவது எதிர்கட்சிகளோ நரேந்திர மோடியை சீண்டுறாங்களோ அவர் பல மடங்கு அதிகமாக ரிட்டர்ன் கொடுப்பார். அண்ணாமலை நீங்கள் தொட உங்களுடைய பிம்பம் தான் சிதறுது. அதாவது அண்ணாமலை வட்டியை முதலமாக சேர்த்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் விட முற்றுகை கன்ஃபார்மா? இந்த பாஜக பசங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அரசுக்கு மட்டும் இல்லை, காவல்துறைக்கு காவல்துறை சொல்ல வேண்டாமா அரசுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு காவல்துறையே பயந்து இருக்க போகிற வர பஸ்ஸஸ் எல்லாம் ட்ரெயின் எல்லாம் எல்லாத்தையும் போய் செக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஞாபகம் இருக்கா? அண்ணாமலை நீங்கள் எவ்வளவு சீண்டுறீங்களோ, பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சீண்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிமுக சுருங்கி போகுது. திருமாவளவன் சுருங்கி போகிறாரு, விஜய் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாரு. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுடைய மனசில் இருக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணாமலை அவர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, கருப்பு கொடி போராட்டம். எல்லாருடைய வீட்டு வாசலையுமே கருப்பு கொடி வைங்க. அந்த கருப்பு கொடி வைப்பதற்கு உண்டான அர்த்தம் அனைத்து துறைகளிலுமே ஊழல்கள் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. குடிநீர்களில் கவனம் செலுத்தாமல் குடிகாரர்களை அனைவரையுமே மாற்றி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது வெளியிட்ட அறிக்கையின் மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கடந்த முறை அப்படின்ட்டு நான் சொல்கிறது 2016 to 2021 ஆட்சி காலகட்டத்தில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது திமுக கருப்பு கொடி காட்டுவாங்க, கோ பேக் மோடி அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே காட்டுறாங்க. சென்ற முறை அண்ணாமலை அவர்கள் நடத்தின அந்த டாஸ்மார்க் ஊழல் போது அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்பட்டு பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க. இன்று அந்த மாதிரியான ஏதாவது நிகழ்வுகள் நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? சூப்பராக கனெக்ட் பண்ணிட்டீங்க தமிழ், ஐ எம் வெரி ஹாப்பி. அதாவது நரேந்திர மோடி வரும்போது இவங்க கோ பேக் மோடின்ட்டு ஒரு பெரிய பலூன், கருப்பு பேராஷூட், வை கோபால்சாமி தான் அதுக்கு முன்னிலையில் இருந்தார். ரொம்ப பயங்கரமான போராட்டமாக இருந்தது, எப்படியோ காமிச்சிட்டோம் அப்படிங்கிற ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதாவது கர்மா ரிட்டர்ன்ஸும்பாங்க இல்லையா, கர்மா ஸ்ட்ரைக்ஸ் பேக் அப்படிம்பாங்க. அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது தான். திருவள்ளுவர் இவங்க என்ன தான் மதத்திற்கு அப்பாற்பட்டோர் அப்படின்னாலும் இது இந்து சம்பிரதாயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே கர்மா ஸ்ட்ரைக்ஸ், நீங்கள் என்ன பண்ணினீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வருது, எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு முளைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறோம். நாம் கருப்பு கொடி போராட்டம் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த சாராய விஷயத்துக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயத்துக்கும் எடுக்கணும், கையில் எடுக்கணும் அப்படின்ட்டு அண்ணாமலை சொன்னதும் கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு மிக சரியான பாதையில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதாவது 2026 இலக்கை நீங்கள் விட்டுடுங்க, அது ரொம்ப தூரம் இருக்குது. அதில் எவ்வளோ கல் முள் மலை மேடு பள்ளம் எல்லாம் நதிகள்லாம் வரப்போகிறது தெரியாது அந்த பாதையில். ஆனால் இன்றைக்கி இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் அப்ரோச் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, குறுகிய கால திட்டம். அந்த திட்டத்தில் கரெக்டாக அவர் பண்ணின்னு போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது, அண்ணாமலை இந்த அளவுக்கு வெளியில் அதிரடியாக செயல்படும் போது மற்ற கட்சி தலைவர்கள் தங்களை தாங்களே எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற 66 எம்எல்ஏஸ் வச்சுருக்கிற அந்த கட்சி ஏடிஎம்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சீமான் அன்றைக்கி என்ன சொன்னார், நான் அண்ணாமலை போராட்டத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், டாஸ்மாக் ஊழல் அவர் கையில் எடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னாரு. உடனே நாமெல்லாம் என்ன நினச்சோம், ஆஹா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்ட்டு. அப்புறம் புஷியானது ஏதோ சொல்ல போயிட்டு அப்புறம் இந்த இடுப்பு கிள்ற சமாச்சாரம்லாம் வெளியில் வந்தது. அதாவது அசிங்கப்படணும்னு நினச்சிட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன். என்னன்னைக்கு 2013க்கு அப்புறம் நான் சொல்கிறேன்,
2013க்கு அப்புறமா என்னன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியோ இல்லைன்னா வேறு ஏதாவது எதிர்கட்சிகளோ நரேந்திர மோடியை சீண்டுறாங்களோ அவர் பல மடங்கு அதிகமாக ரிட்டர்ன் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் அண்ணாமலை. இன்னைக்கு அண்ணாமலை நீங்கள் தொட உங்களுடைய பிம்பம் தான் வந்து சிதறுது. அதாவது அண்ணாமலை வட்டியை முதலமாக சேர்த்து ரிட்டர்ன் கொடுத்துப்படுறாரு. அப்போ சென்ற முறை போராட்டம் நடத்தினப்ப அண்ணாமலை அவர்கள் கைது, பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் கைது, அந்த லெவலுக்கு போன மாதிரி இந்த முறையும் அந்த மாதிரி அதாவது நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சென்ற முறை நடந்த போராட்டத்தை விட இந்த அதனுடைய போராட்டத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது கம்மியாக இருந்தாலும் அதோட நீட்சிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பாருங்க, லாஸ்ட் டைமுக்கு இதுக்கு கம்பேர் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் வந்து எல்லாரும் சேர்ந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் அந்த எக்மோர் பகுதியில் போய் அந்த தாளமுத்து நடராஜன் பில்டிங்கில் டாஸ்மாகனுடைய அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம். அடுத்தது நாங்கள் கோபாலபுரத்தை முற்றுகையிட போகிறோம். கோபாலபுரம்னா புரிஞ்சுக்கணும் நீங்கள், ஓகே, அறிவாலயத்தை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும். ஏன்னா உடனே அங்கே 144 போட்டுருவோம். ஒன்றும் இல்லை, நான் அறிவிப்பில்லாத போராட்டம் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க அண்ணாமலை வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறமா அவரை ஸ்டாப் பண்ணி ஆர்கியூ பண்ணி, ஐயா அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடி. அவர் ஐஏஎஸ் இல்லையா, ஐபிஎஸ் இல்லையா, அவருக்கு தெரியும் இல்லையா ரூலு. நம்ம போலீஸ்காரங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியறதில்ல. அவங்க வந்து மேலிடத்த ஆணை மட்டும்தான் அவங்க இது பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை மாதிரி ஆளுகிட்ட கொஞ்சம் பேசுகிறதுக்கு நம்ம போலீஸுக்கு கொஞ்சம் பயம் இருக்கணும். ஏன்னா அவர் போலீஸாக இருந்தார், நேர்மையான போலீஸாக இருந்தார், அதிரடி போலீஸாக இருந்தார். அதனால் அவர்கிட்ட நீங்கள் வாலாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. நல்ல விஷயந்தான் அது. அதுக்கப்புறமா அவரை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்கூல் வண்டி, நாய் வண்டி இதெல்லாம் இருந்தது இல்லையா, அந்த நாய் வண்டின்னு சொன்னார் யாரோ, ராஜா சொன்னார். அந்த மாதிரி அதெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் சாயங்காலம் 7 மணி 7:30 மணி வரைக்கும் ஒன்றுக்கு கூட போக முடியாத ஒரு மண்டபத்தில் உட்காத்தி வச்சு பெண்களெல்லாம் அலைக்கழிச்சு கடைசியில் ஒரு வழியாச்சு. ரைட், அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. அந்த இன்சிடெண்ட் முடிஞ்ச அதே நாள் ராத்திரி அண்ணாமலை என்ன சொன்னார் நீங்கள் பாருங்கள். நாங்கள் போராட்டத்துக்கு தேதியும் இடமும் அறிவித்தோம், அதனால தான் உங்களால் எங்களை ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னுமே நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கப் போவதில்லை. அப்போ ஸ்டாலின் விட முற்றுகை கன்ஃபார்மா? அதுக்கு தான் வரேன். இன்னுமே நாங்கள் வந்து போராட்ட தேதியை அறிவிக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். கூடவே என்ன சொன்னார், இன்னுமே போலீஸை தூங்க விட மாட்டோம் அப்படின்னாரு. நெக்ஸ்ட்டு டே என்னாச்சு, அந்த செக்ரட்டரியேட்டு கோட்டை பக்கம் போகிற பஸ்ஸஸ்ஸு ஆட்டோ எல்லாத்தையும் இவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பயம். அதாவது இன்றைக்கி இது வந்து ரொம்ப இது வேறு ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும். அதாவது திருப்பரங்குன்றத்தில் அரை மணி நேரத்தில் 25,000 பேர் கூட்டிட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த பாஜக பசங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அரசுக்கு மட்டும் இல்லை, காவல்துறைக்கே வந்து. காவல்துறை சொல்ல வேண்டாமா அரசுக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. காவல்துறையே பயந்து இருக்க போகிற வர பஸ்ஸஸ் எல்லாம் ட்ரெயின் எல்லாம் எல்லாத்துலேயும் போய் செக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறமா என்னாச்சு, 2-3 நாள் கேப் வந்துச்சு. இப்போது இவர் இதை அறிவிக்கிறாரு. எங்கே அறிவிச்சிருக்கிறாரு, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னால் பண்ணுங்க, ஆஃபீஸஸில் பண்ணுங்க, அதாவது கட்சி அலுவலகத்திலலாம் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கிறாரு. இதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எங்கள் வீட்டுக்கு முன்னால் நாங்கள் கருப்பு கொடி காமிப்போம், யாராம் போகிறோம் வரோம், எதுக்கு சார் கருப்பு கொடின்னு கேட்டோன்னா அரசில் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதானே. இது வந்து ஒரு பிரச்சார யுக்தியாக அவர் மாற்றிட்டார். அது மாதிரி தான் சார், ஒரே ஒரு கொடிக்கம்பத்தை நீங்கள் பிடுங்க போனீங்க, அதுக்கு ஒரு எஸ்பி, அப்புறம் ஒரு 200 போலீஸ்காரங்க, 200 மக்கள், அங்கே இருக்கிற அது பக்கத்தில் வசிக்கிற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அதை அவங்கள பார்த்துட்டு பெரிய கலவரம் ஆகிடும் போல் இருக்கே அப்படிங்கிறதுனால ஒரு 200 போலீஸ் வந்துச்சு. எதுக்கு? ஒரே ஒரு கோடிக்கம்பத்தை பிடுங்கிறதுக்கு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நிறுத்தி வைப்பீங்க? ஒரு கொடிக்கம்பத்துக்கு 150 பேர் சொன்னோன்னா தமிழ்நாடு முழுக்க போலீஸ் எவ்வளோ வேணும் உங்களுக்கு? போலீஸில் ஏற்கனவே வந்து 1 லட்சத்துக்கு மேலே போஸ்ட் காலியாக இருக்குது. இருக்கிற போலீஸ் எல்லாம் வந்து விஐபி செக்யூரிட்டியில் தான் இருக்கிறாங்களே தவிர பொதுமக்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்போது அண்ணாமலை இந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக எடுத்துக்கிட்டு போகிறாரு. இதில் தான் வந்து அவருக்கு பெண்கள் அவங்க பின்னால் இருக்கிறாங்க. பாஜகவினுடைய பின்னால் என்டையர் தமிழ்நாடு பெண்கள் இருக்கிறாங்க. 1-2 பேர் இந்த சுந்தரவள்ளி மாதிரி யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் விட்டுடுங்க, அவங்கெல்லாம் வந்து மூளை செலவை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே மாதிரி பெற்றோர்கள் இருக்காங்க.
இன்றைக்கி வந்து ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லேயும் பக்கத்து கடையிலே கிடைக்கும் ஐட்டம். அதை எடுத்து வாயில் மேலே ஆன்னு ஒட்டிக்கலாம். நம்ம பையன் என்னத்துக்கு ஒட்டிட்டு சப்பிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு அவங்க அந்த யோசிக்கிறது. எல்லா பேரண்ட்ஸுக்கும் அந்த பயம் வந்தாச்சு. பெண்கள், அது எஸ்பெஷலி 18-20 வயசு பெண்கள் ஸ்கூல் காலேஜ் போயிட்டு திரும்பி நல்லபடியாக வரணுமே அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வந்திருக்கு. அதனால எவ்வளவு கொலை கொள்ளை, இப்போ ஒரு ரவுடியை சுட்டு கொண்டு விட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நேற்றுக்கு இன்னொரு கொலை, நெல்லையில் ஒரு கொலை, நெல்லை கொலை, இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ இவங்களுடைய மொத்த ஆதரவு இங்கே திரும்பிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து அவங்க கோபேக் மோடி இப்படி சொல்லும்போது இங்கே வந்து எதிர்கட்சியில் வந்து இவங்க தான் இருந்தாங்க. முருகன் மாதிரி, முருகன், பொன் ராதாகிருஷ்ணன் அவங்கள மாதிரி இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு எதிராக போராடக்கூடிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்குல்ல. இன்றைக்கி அப்படி கிடையாது. அதனால தான் இன்றைக்கி இந்த அரசு ரொம்ப பயப்படுறது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருச்சு, அவங்களுக்கு பிரச்சாரம் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ரகுபதிக்கெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு அவசியம் இருக்கா? தாமோ அன்பரசனுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு தெரியுமா? முதல்ல வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் எதை சொன்னாலும் அண்ணாமலை அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணிடுறாருன்னா லவுட் ஸ்பீக்கர் போட்டு பெருசாக்கிடுறாரு. அப்போது அண்ணாமலை நீங்கள் எவ்வளவு சீண்டுறீங்களோ, பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ சீண்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிமுக சுருங்கி போகுது. திருமாவளவன் சுருங்கி போகிறாரு, விஜய் ஒன்றும் இல்லாமல் போயிடுறாரு. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் மக்களுடைய மனசில் இருக்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி கண்டினியூஸாக தொடர்ச்சியாக புகழ் பெற்று வருவதற்கு, அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு விளம்பரம் பெறுவதற்கு காரணமே டிஎம்கே தான். டிஎம்கேக்கு அண்ணாமலையே ஹேண்டில் பண்ண தெரியல, பாஜக இஷ்யூஸை ஹேண்டில் பண்ண தெரியல, திக்கு முக்காடி போயிட்டுருக்குறாங்க. நாளைக்கு இது வந்து என்ன மாதிரி போக போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட, அதாவது எல்லா தரப்புலேருந்தும் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து கருணாநிதிக்கு இருக்கவே கிடையாது. ஆனால் இவர் வந்து 3-4 வருஷத்துக்குள்ளேயே ஸ்டாலினுக்கு எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய பையன் அவருக்கு எந்த விதத்துலையும் உதவி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. முடிஞ்சுன்னு சொன்னால் அவரால் இன்னும் மேட்டர் காம்ப்ளிகேஷன் தான் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது தவறு மேலே தவறு, நீங்கள் ஒரு தவறு செய்ய போய் அந்த தவறை மறைப்பதற்கு இன்னொரு 10 தவறு செய்வீங்க இல்லையா? அதே நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது. இதுதான் டிஎம்கேனுடைய அஸ்திவாரம் ஆட்டம் கண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.